ஒரு வழியாக கட்டையெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு ஸ்நாக்ஸும் குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அது வந்து எங்கெங்கே நாங்கள் வெட்டி போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கும்பல் இருக்குது, இங்கே ஒரு கும்பல் இருக்குது, இங்கே ஒரு கும்பல் இருக்குது, அங்கே ஒரு கும்பல் இருக்குது, குட்டி குட்டியாக அங்கங்கே ஒரு கும்பல்லாம் நிறைய இருக்குது. இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு டிராக்டரில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். வீட்டு வாசலில் இடமே இல்லை இருந்தால் என் கையில் கோப்பலாம் ஒன்றும் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஒரு மூலையில் முள் வெட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து அவினேஷ் வெட்டிகிட்ருக்காரு, அங்கே வந்து அம்மா வெட்டிகிட்ருக்காங்க, அங்கே வந்து சின்னக்கா போயிட்டுருக்காங்க, பெரியக்கா போயிட்டுருக்காங்க. இது ஹாய். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்க போகிறோமா, ஒரு நடு காட்டுக்கிட்ட இருக்கோம். காடெல்லாம் கிடையாது, கிருஷ்ணநதி காவா. அதாவது நாங்கள் துணிலாம் துவைச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி போகிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த புயல் மழைன்றதுனால வந்து கேஸில் வந்து இட்லிலாம் வைக்க முடியாது, விறகும் காலி ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் முன்னாடியே வந்து விறகுலாம் எடுத்து வச்சுப்போம். அங்கே வேறு அம்மாலாம் போகும்போது 100 நாள் வேலைக்கு போகும்போது நிறைய விறகு இருந்ததுன்னு சொன்னாங்க. சரி போய் நம்ம வெட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இறங்கி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வெட்டிட்டு வரும்போது தான் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போய் கூப்பிட்டு வந்துட்டோம். சரி இதையே நம்ம ஒரு விழாவாக எடுத்துப்போமே அப்படின்னு திடீர்னு எங்களுக்கு தோணுனதுனால, திடீர் ஒரு சிந்தனை வந்ததுனால நாங்கள் வந்து இதை முயற்சி பண்ணோம். இது வந்து காட்டுக்கு போகிறோம். வாங்க நண்பர்களே, எல்லாம் நம்ம வச்சு திருவினை ஆக்கும் முயன்றாலும் சாதிக்க முடியும். காட்டுக்கு எங்க நம்ம போகிறோம்? கட்டை வெட்ட போகிறோம். சுஜன் நம்ம எங்கே போகிறோம்? கட்டுன்றாரு. அதாவது நான் வந்து 2 பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து போட்டுக்கினேன், ஏன்னா இவங்க வரும்போது அங்கே வந்து பசிக்குதுன்னு சொல்லுவாங்கன்ட்டு. வீட்டுக்கு கூட கூப்பிட்டு போகிற நேரம் அங்கே தான் கூப்பிட்டு போகிறோம். அங்கே போய் மீதி இருக்கிற கட்டையெல்லாம் வெட்டிட்டு நம்ம அதை அப்படியே ஒரு டிராக்டரில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஓ டிராக்டர், ஆமாம். எத்தனை பேர் வெட்டுறோம் வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு எத்தனை பேர் வெட்டுறோன்ட்டு. நம்மளுக்கு என்ன வருமோ அதை செய்வோம் கவி. கண்டிப்பாக. எப்படி என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா? இல்லை உட்காருங்க, அப்படியே பைக் உட்காந்துட்டு. எங்கள் ஊர் வந்து பச்சை பசேல்னு இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா தெரியும். சொல்லுப்பா. ஆமாம், காகம் வந்து ஒரு மாடு மேலே தான். லட்சுமா வந்து நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து ஒரு சின்ன ஒத்தையடி பாதை இல்லைன்ற மாதிரி ஒத்தையடி பாதை இருக்கும். யாரோ ஒருவர் தெரிகிறார், வருகிறார். இப்படி வந்து நீங்கள் வண்டி ஓட்டு ஜாலியாக போவீங்க. நான் வந்து கை வலிக்கு கேமராவை பிடிச்சின்னு வந்தேங்க நல்லா. ஓகே, இப்போ வந்து இங்கே தான் வந்து நாங்கள் விறகு வெட்டிகிட்டு இருந்தோம். அதை ஒரு 2-3 ஆளுங்க தெரியுறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து இதுதான் வந்து தண்ணி போகிற காவா. இங்கே வந்து ஃபுல்லாக தண்ணி போகும். இப்போ வந்து தண்ணி இல்லாத காரணம் சரியாக தெரியல. எங்கள் குடும்பமே அங்கே தான் இருக்குது. இதோ இருக்கார் பாருங்க, டெக்கரேஷன் பண்ணுற ஆள். எந்த புதரில் போய் மாட்டினுக்கிறாரு, ஏதாவது வந்தால் கூட தெரியாது போல இருக்குது. அங்கே போய் மாட்டினுக்கிறார். ஹாய் சொல்லுங்கள். சொல்கிறார் ஹாய் சொல். அது பார்த்தீங்களா எங்கள் மாமியார் பாவம், முடியல அவங்களால, வயசாயிட்டு. இப்போ வந்து நீ ஒரு வாட்டி வெட்டுறியா? நீ வேற நம்ம வந்து காலையிலேருந்து இங்கே தான் வந்து முள் வெட்டிட்டு இருந்தோம். இது வந்து 100 நாள் வேலையில் வந்து இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தாங்களா இங்கே முள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்களும் இன்றைக்கி அப்படியே கிளம்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம்னு அங்கங்கே ஆளுக்கு ஒரு மூலையில் நின்று வெட்டி போட்டிருக்கோம். நீ வெட்டுறியா? சேர்ந்த வெட்டு, மேலே பட போகுது, பொறுமையாக வெட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆனதுனால நம்ம இங்கேருந்து கிளம்பி பசங்களை போய் கூட்டு வந்துட்டு முள் ஓகே போயிடு. ஐயோ முள்ளு மெரிக்கிறான். குழந்தைங்களை வச்சு முள் வெட்ட தான் ரொம்ப கஷ்டம். வெட்டு, இதோ அந்த இடத்துல வெட்டு. ஓகே வெட்டியாச்சு. அவங்க ஆசைக்கு வந்து வெட்டியாச்சு. இது மாதிரி தான் நாங்கள் முள் வெட்டிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இட்லி கடை நடத்த போகிறோம். இது சும்மா வந்து சாதாரணமாக தண்ணி காய வைக்கிறதுக்கு போகிறதுக்கெலாம் இல்லை, சாப்பாடு செய்கிறதுக்கே இதில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இட்லி கடைக்கு நம்மளுக்கு அடுப்பில் வைக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். எடுக்கிறியா இல்லையா? இவ்வளோ நேரம் மாங்குன்னு வெட்டிக்கிற, எடுக்க மாட்டேற. ஸ்டார்ட். லட்சு நீ வெட்டக்கூடாது லட்சு. கத்தி இருக்குது, தள்ளி இருக்கணும், முள் இருக்கு. வலிக்கிறியா? வந்துச்சு, இப்போ வெட்டிடுவேன்.
ஏய் அப்படியே எடுத்துரு, அங்கே வெட்டிடு, அந்த கிராஸாக போகுது அங்கே வெட்டிடு, வெட்டு. முள்ள வேணாம், குழந்தைங்க வச்சுருக்கோம், முள் வேணாம். அதே வெட்டு. ஈ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு மூலையில் முள் வெட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து அவினேஷ் வெட்டிகிட்டு இருக்காரு, அங்கே வந்து அம்மா வெட்டிகிட்டு இருக்காங்க, இங்கே அங்கே வந்து சின்ன அக்கா போயிட்டுருக்காங்க, பெரிய அக்கா போயிட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் நாங்கள் எங்கே வெட்டிகிட்ருக்கோம். அதுக்கு என்ன பண்ணுறது, குழந்தைய கூட்டுறதுக்காக மாற்றினீங்க, அதுக்காக இருக்கிற சாக்ஸோடவா போக முடியும் குழந்தை ஸ்கூலுக்கு. இப்போ பாருங்கள் சிங்கம் களை இறங்கிடுச்சு. இதுலேயே வந்து நான் தான் வந்து இந்த நாங்கள் 2 பேர் தான் வந்து இந்த எப்படி சொல்கிறது நல்லா சுத்தமாக இருக்கிற இடத்துல நிற்கிறோம், அவங்களாம் புதரில் நிற்கிறாங்க, நம்ம தான் ஓரத்தில் நிற்கிறோம். இருந்தாலும் குழந்தைங்கள வேற எங்கேயாவது கூட்டின்னு போனால் கூட என்ஜாய் பண்ண மாட்டாங்க போல். இங்கே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. எதை மடக்கணும்? காலை வச்சாது மெரிக்கணும். ஸ்ட்ரென்த்தா? ஸ்ட்ரென்த்து ஃபஸ்ட் டைம் வந்து குடும்பத்தோடு ஃபஸ்ட் டைம் இல்லை, இது வந்து காலையிலேருந்து வெட்டுறதுனால காப்பு காய்ச்சி போச்சு. அத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏங்க குழந்தைங்கள கூட்டின்னு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் என்னப்பா ஏங்க உஷாராக இல்லைங்க. நேற்று போட்டுறேன். பார்த்து மேலே பட போகுது. நீங்கள் அப்படி பின்னாடி அங்கே போய் நில்லுங்க. அங்கே நினைக்கோங்க. அதுவும் ஏதோ டூருக்கு வர மாதிரி ஃபேமிலியோடு வந்து விறகு வெட்டுறதெல்லாம் நாங்கள் தான் பண்ணுவோம். இந்த மாதிரி வேலைலாம் நாங்கள் தான் பண்ணுவோம். பார்த்து வழியிலே வச்சுக்கோங்க, போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குதுல்ல. அம்மா ஓகே இந்தாங்க இப்படியே வாங்கிக்கிறீங்களா? அதாவது அவர் வெறும் வெட்டுறதை நான் பார்த்தா அவருக்கு ஒரு சந்தோஷம். பாரு கவின்னு சொல்லிட்டு வெட்டுவார். அது சுற்றிட்டு இருக்குல்ல அந்த கிளையில, அது செடி தானே. ஆனால் நான் அப்போ சின்ன வயசுலலாம் அது ஒரு பாம்புன்னு நினச்சின்னு இருந்தேன். ஆமாம், அப்போ அது சின்ன குழந்தை வயசு, அறியாத வயசு. தென்னை மரம் இல்லைம்மா அது. கவி மாஸ்க் காட்டுறீங்களா? வாழ்க்கை ஃபுல்லாக இட்லி கட்டேன். ஆனால் இழுக்க மாட்டார், ஏன்னா நான் தான் வெட்டணும். ஏன்னா இழுக்க மாட்டார், நான் தான் வெட்டணும். அதனால் ஏன் என் கையில் கோப்பலாம் ஒன்றும் இல்லையா? அவனேஷா
என் கையில் கொப்பளெல்லாம் வரவே வராது இருந்துச்சு. ஏம்மா அப்படியே சொல்லிக்க வேண்டியதான் பவர்ன்ட்டு. இப்போ வந்து நாங்கள் ஒரு வழியாக கட்டையெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு ஸ்நாக்ஸும் குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அது வந்து எங்கெங்கே நாங்கள் வெட்டி போட்டுக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கும்பல் இருக்குது, இங்கே ஒரு கும்பல் இருக்குது, இங்கே ஒரு கும்பல் இருக்குது, அங்கே ஒரு கும்பல் இருக்குது, குட்டி குட்டியாக அங்கங்கே ஒரு கும்பல்லாம் நிறைய இருக்குது. இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு டிராக்டரில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். வீட்டு வாசலில் இடமே இல்லை, இருந்தாலும் ஃபுல்லாக விறகாக இருக்க போகுது. இன்டர்வியூ வேறு எடுக்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் அவங்களுக்கு வழி கூட இருக்காது போல். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட இதை நம்ம விட்டுற முடியுமா? ரெகுலராக நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கணும். சரி, ஓகே. இப்போ வந்து டிராக்டர் வந்து அதை எடுக்கட்டும். இந்த விறகுலாம் எடுத்துகிட்டு போய் போட்டு நம்ம வீட்டில் என்ன போய் பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா? சரி வாங்க. இப்போ ஒரு இந்த கவர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் வருது. நிறைய பேர் வந்து இந்த மாவாளி எப்படி சுற்றுறீங்க, அதை எப்படி ரெடி பண்ணுறீங்க, அதை ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து எதுக்கு போக போகிறோன்னா, அந்த ஆனங்காய் எடுக்க தான் போக போகிறோம். இப்போ வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வெட்டின விறகு எல்லாத்தையுமே வந்து டிராக்டரில் ஏற்றிட்டு இருக்கோம். இதை ஏற்றி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இறக்குற வரைக்கும் எங்களுக்கு வந்து நிம்மதியே இருக்காது. அதை வந்து பத்திரப்படுத்தி வேறு வைக்கணும். மழை வரப்போகுது, அதனால் பத்திரப்படுத்தி வைக்கணும். ஆல்ரெடி வேறு ஈரமாக தான் இருக்குது. குழந்தை கூட கஷ்டப்படுதுங்க எங்கள் வீட்டில். பரவாயில்ல, நீ வீடியோ எடுக்கிறதாத்துக்கு இருக்கேன். மற்ற குழந்தைங்கலாம் வந்து வேலைனாலே ஓடுவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து வேலை செய்யலைன்னா தான் அழுவாங்க. சுஜனி உள்ளார அதுக்கே அழுதுன்னு தான். நானும் எடுத்து போடுவேன். இவர் வந்து வெட்டின விறகு மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற வேறுகிற எல்லாத்தையும் எடுத்துறது போட்டுங்கிறாரு. ஜான் புள்ள ஆனால் கூட புள்ள நீ தான். ஏய் அங்கே பார்த்து பண்ணு, கேமரா பார்த்து பண்ணு. போதும். இப்போ வந்து நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் இதை இறக்க போகிறோம். இறக்கிட்டு நம்ம வந்து சூடாக அக்காவுக்கு ஒரு டீ போட்டு கொடுக்கணும். அன்றாட வேலைகளை நம்ம அங்கே போய் தான் பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா சந்திக்கலாம். பாய். முழுசா ஏத்திட்டோம். பாய் சொல்லுங்க. முழுசா முடிஞ்சிருச்சு. பாய். ஒரு வழி மாதிரி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். பாய்.